வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வெள்ளை காராமணியில் ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். நல்லா 2 வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிடுத்து, இஞ்சியோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் சைஸில் 2 தக்காளி அதை சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எடுத்து இதுக்கு காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தனியா மசாலா பொடி 1 டீஸ்பூன். நம்ம பெருசாக மசாலா சேர்க்கலை, இதில் இருக்கிற இந்த மசால் வாசனை தான். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நம்ம வந்து வரமிளகா பொடி தனியா மசாலா பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. காராமணியை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் முன்னாடி நாளே ஊற வச்சுட்டு காலையில் கூட வேக வச்சுக்கலாம். அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குக்கரில் வந்து போட்டுட்டு லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வேக வச்சிடலாம். டக்குன்னு வெந்துடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை பண்ணணும்னு நினச்ச மாத்திரத்தில் நம்ம பண்ணிடலாம். இப்போ சேர்த்துடலாம். நான் வந்து வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து சிகப்பு காராமணி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து துவரம்பருப்பு சேர்த்து பண்ணும்போது இன்னும் கூட நல்லாயிருக்கும். சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு 4 முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டால் போதும். இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுறேன். கொதி வந்துடுத்து. காஞ்ச வெந்தய கீரை இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனி கிரேவி நீங்கள் பண்ணும்போது மேலாக நெய் விட்டு ஆஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா ஒரு ஸ்பூன் விட்டுறேன், அவ்வளோதான். நம்மளுடைய காராமணி கிரேவி வந்து ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லா காரக்கறி, லாப்லாம், படாம், சிப்ஸ் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் நல்ல கிரேவி நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மத்தியானம் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா நீங்கள் காய்கறி ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்குலாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.